த மிராக்கிள் மார்னிங் இந்த புக்ல சொல்லக்கூடிய ஒரு 6 விஷயங்களை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்க லைஃப் இப்ப என்ன ஸ்டேஜ்ல வந்து இருந்தாலும் சரிங்க, நிச்சயமாக மேல வந்து வந்துருவீங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. காலையில 8 மணிக்குள்ள பண்ணா போதும். அதுவும் இந்த 6 விஷயம் வந்து பண்ணா போதும். உங்க லைஃப் வந்து மாறிடும். சோ இந்த ஒண்ணு தான் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை புத்தகம் வந்து சொல்ல வருது. இத படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சுங்க. இந்த புத்தகத்துடைய பெயர்லயே வந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து மிராக்கிள் வந்து நடக்கும்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து சொல்ல வருது. அதோட சேர்த்து அந்த 6 விஷயங்கள் என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கிறது. இது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா லைஃப்ல வந்து மேல வந்து வந்துரலாம். இது தெரிஞ்சாலும் எல்லாராலையும் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியாது இல்லையா? அது எப்படி எழுந்திருக்கிறது? அதையுமே சொல்லிக் குடுத்திருக்காங்க. பிரபஞ்சத்த பத்தியுமே சொல்லியிருக்காங்க. மனச பத்தியுமே சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். நெறைய புத்தகம் படிச்சிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. அதிகாலையில எழுந்திரிச்சா நம்ம லைஃப்ல வந்து மிராக்கிள் வந்து நடக்கும்னு சொல்லி நமக்கே வந்து தெரியுங்க. புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ஆசிரியர் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்மளால எழுந்திருக்க முடியாது. அப்படி அத தாண்டி வந்து எழுந்திரிக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்படின்னா, இரவு தூங்கும்போதே அலாரம் வந்து செட் பண்ணுவீங்க இல்லையா? உங்களுடைய மொபைல் ஃபோன இல்ல கிளாக்க வந்து தூரமா வந்து வச்சிரணும். நான் வந்து 2 ஃபோன் வந்து யூஸ் பண்றேன். ஒரு ஃபோன வந்து தூரமா இந்த பக்கம் வச்சிருவேன். இன்னொரு ஃபோன தூரமா இந்த பக்கம் வந்து வச்சிருவேன். எழுந்திருச்சு 2யும் ஆஃப் பண்றதுக்குள்ளேயே 1 மினிட் வந்து எடுத்துரும். அந்த 1 மினிட்டுக்குள்ள தூக்கம்லாம் வந்து போயிடும். நான் எதுக்காக எழுந்திருக்க அலாரம் வச்சேனோ, அந்த ஒரு தாட் எனக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறனால, என்னால வந்து ஈஸியா வந்து எழுந்திருக்க முடியுது. நானுமே 9 நாள் சேலஞ்ச், 21 நாள் சேலஞ்ச், 48 நாள் சேலஞ்ச் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். சோ அததான் இவங்க சொல்றாங்க. உங்களுடைய கிளாக்க வந்து ஃபோன வந்து தூரமா வந்து வச்சிருங்க. அது எழுந்திருச்சு ஆஃப் பண்றதுக்குள்ள தூக்கம் வந்து தெளிவடைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒண்ணு வந்து தூங்கி எழுந்திரிச்சதும் பிரஷ் பண்ண சொல்றாங்க. சோ நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முகத்த வந்து வாஷ் பண்ண சொல்லுவேன். எழுந்திரிச்சதும் முகத்த வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, தூக்கம்லாம் வந்து காணாமயே வந்து போயிரும். சோ நீங்க இதுவும் பண்ணலாம். அதோட சேர்த்து முகத்த வந்து கழுவவும் செய்யலாம். தேர்ட் ஒண்ணு வந்து இரவு தூங்கும்போது உங்களுடைய உடம்புக்கு வந்து தண்ணீர் வந்து குடுத்திருக்க மாட்டீங்க. ஒரு 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் வந்து தூங்குறீங்க. தண்ணீரே இல்லாம இருக்கும் உடம்பு. சோ எழுந்திரிச்சதும் ஒரு டம்ளர் ஆச்சும் தண்ணி வந்து குடிச்சிருங்க. வாட்டர் வந்து நிச்சயமாக எடுத்துக்கணுங்க காலையில நேரத்துல. இந்த 3மே வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். எழுந்திரிக்க முடியல அப்படின்னாலும் உங்களால எழுந்திரிக்க முடியும். சோ அடுத்து இவங்க சொல்லக்கூடிய காலையில 8 மணிக்குள்ள பண்ணக்கூடிய அந்த 6 விஷயங்கள பத்தி ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்க்கிறீங்க அப்படின்னா, மௌனம். நெறைய பிரச்சனைக்கு தீர்வ தரக்கூடிய ஒண்ணு தான் மௌனம். அந்த ஒரு மௌனத்த முதலா வந்து பண்ண சொல்றாங்க. காலையில எழுந்திரிச்சதும் அப்படியே மௌனமா இருக்க சொல்லல. அப்படி இருந்தோம்னா நம்ம தூங்கி போயிருவோம். எழுந்திரிச்சதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஒரு 5 நிமிடம் ஆச்சும், ஒரு 5 மினிட் ஆச்சும் நீங்க வந்து அமைதியா வந்து இருக்கணுங்க. அப்படி அமைதியா இருக்கும்போது உங்க மூளை வந்து தெளிவடையும். அந்த ஒரு 5 மினிட் அமைதி உங்க டேவையே வந்து அமைதியா வந்து கொண்டு போகும்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. செகண்ட் ஒண்ணு வந்து சுய பிரகடனம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் சொல்லியிருக்கேன். பிரபஞ்சத்த பத்தி சொல்லும்போது சொல்லுவேன். நன்றி செலுத்துதல். உங்கள பிரபஞ்சம் வந்து வழி நடத்திருக்கு இல்லையா? நீங்க காலைல சீக்கிரம் எழுந்திருக்கீங்க இல்லையா? அதே மாரி உங்களுக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்க போகுது இல்லையா? அது எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிச்சு இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கிடைக்காம இருந்தா கூட, வேற வழியில போய்க்கிட்டு இருந்தால் கூட, அது கிடைக்கும்னு நீங்க சொல்லி நம்பும்போது, அது உங்க வழிக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுருங்க. சோ அத வந்து செகண்டா வந்து சொல்றாங்க. தேர்ட் ஒண்ணு வந்து பார்க்கிறீங்க அப்டின்னா, மன காட்சிப்படுத்துதல். அதாவதுங்க நான் போன வீடியோல வந்து சொல்லிக் குடுத்திருப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படும் இல்லையா? அது ஒரு வால்ல வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். காரு, வீடு, பணம் என்ன வேணுமோங்க, அத ஒரு வால்ல வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு, அத ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்துக்கிட்டே வரீங்க அப்டின்னா, உங்க மூளைக்கு வந்து செய்தி வந்து அனுப்பப்படும். ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்டிங்கிறனால, உங்களுடைய மூளைக்கு வந்து நீங்க சொல்றீங்க, எனக்கு இதுதான் தேவைப்படுது. இதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. சோ நீங்க அத பத்தி யோசிக்காம அதுக்கப்புறம் விட்டுட்டாலும், உங்க மூளை அதை ஞாபகம் வச்சு, இவன் இதுக்காக தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இத முதல்ல நம்ம குடுப்போம்ன்னு சொல்லி அத குடுக்க ஆரம்பிச்சுரும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 நிமிடமாச்சும் இந்த மாரி நினைக்க சொல்லி இந்த புத்தகம் வந்து சொல்லுது. அடுத்து 4த் ஒண்ணு வந்து, இது வந்து என்னோட லைஃப வந்து மாத்துன ஒரு மிகப்பெரிய விஷயங்க. என் லைஃப் வந்து மாறியிருக்கு. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது, இந்த ஒரு உடற்பயிற்சி தாங்க. ஏன்னா, நம்ம இரவெல்லாம் தூங்கி எழுந்திருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஒரு மாரியா சோர்வா, அமைதியா இப்படி தானே இருப்போம். அதுக்கு ரீசன் என்ன? நம்ம ஆக்டிவா இல்ல.
அதுவே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே இருப்பீங்களா? நிச்சயமாக கிடையாது. கொஞ்சம் ஆக்டிவா ஆயிருவீங்க இல்லையா? அந்த ஆக்டிவா இருக்கிறத விட இன்னும் ஒரு 10 மடங்கு ஆக்டிவானா எப்படி இருக்குமோ, அதுதான் உடற்பயிற்சி வந்து தரக்கூடிய ஒண்ணு. நீங்க தூங்கி எழுந்திருக்கும்போது உங்க உடம்புல வந்து செல்கள் எல்லாமே அமைதியா அப்படியே இருக்கும். நீங்க உடற்பயிற்சி பண்ணி, ரன்னிங் பண்ணி, வாக்கிங் பண்ணி, வேர்வை சிந்த வைக்கும்போது, அந்த எல்லா செல்களுமே ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் டேவ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு 5 ஹவர்ஸ்ல பண்ணக்கூடிய ஒர்க்க 2 ஹவர்ஸ்ல பண்ணி முடிச்சிருவீங்க. நீங்க ஒரு 1 வாரம் பண்ணாமயே விட்ட ஒரு ஒர்க்க கூட 1 ஹவர்ல பண்ணி முடிப்பீங்க. இந்த ஒரு உடற்பயிற்சி குடுத்த வலுனால. இது இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த ஒரு உடற்பயிற்சி தான். இது சாதாரணமா எடுத்துக்க வேணாம். உங்க லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒண்ணு வந்து உடற்பயிற்சி தான். அத பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க போதும். வேர்வை துளி வரணுங்க. நெத்தியில இருந்து வேர்வை துளி சிந்தணும். அது வரைக்கும் நீங்க பண்ணுங்க. அந்த ஒரு நடைப்பயிற்சி உங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதையை உருவாக்கி குடுத்துருங்க. அடுத்து 4த் ஒண்ணு வந்து இதுவுமே முக்கியமான ஒண்ணு. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒண்ணு. புத்தகத்துல சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அத பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது என்ன அப்டின்னா, புத்தக வாசிப்பு. த மிராக்கிள் மார்னிங் புத்தகம் என்ன சொல்லுது அப்டின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் மட்டும் நீங்க படிங்க. ஏதாச்சும் ஒரு புத்தகத்த எடுத்துட்டு 10 பக்கம் மட்டும் வாசிங்க. ஒரு தெளிவு கிடைக்கும். உங்க லைஃபே வந்து மாறும் அப்டி சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, 10 பக்கம்லாம் இல்லங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிங்க. அத ஒரு தொடர்ச்சியா ஒரு 21 டேஸ் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நாளைக்கு 100 பக்கம் வந்து படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இந்த மாரி நான் வந்து என்னுடைய ஆசன் புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பேன். நீங்க எத பண்ணாலும் சரி, அத கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா வந்து பண்ணணும். தொடர்ச்சியாக வந்து பண்ணணும். 10 பக்கம் படிச்சாலும் சரி, இல்ல 1 பக்கம் படிச்சாலும் சரி, அத தொடர்ச்சியா வந்து பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த வந்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு, மிராக்கிள் மார்னிங் புத்தகம் வந்து சொல்லுது. அடுத்து கடைசி ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாள் குறிப்பு. நாள் குறிப்புனா என்ன அப்டின்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க. இன்னைக்கான டேவ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளான் வந்து போட்டுருவேன். ஓகே. இந்த மினிட்ல இருந்து 24 ஹவர்ஸ் நமக்கு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? தூங்கிக்கலாம் எல்லாமே ஓகே. அதுக்குள்ள என்னலாம் பண்ணலாம்னு சொல்லி நான் பிளான் வந்து போடுவேன். காலைல சீக்கிரமா எழுந்தாச்சு. அடுத்து பண்ண வேண்டியது புக் ரீடிங். நான் புக் ரைட் பண்ணுவேன், ரீட் பண்ணுவேன், கரெக்ஷன் பண்ணுவேன். எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் புத்தகத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருவேன். அது பிரச்சனை எனக்கு கிடையாதுங்க. சோ இன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து புத்தகம் வந்து படிச்சேன். த மிராக்கிள் மார்னிங் புத்தகம் தான் படிச்சேன். 3 ஒண்ணு வந்து 30 மினிட்ஸ் வாக்கிங். இதுவுமே புத்தகத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா? நான் பண்ணிட்டேன். 4த் ஒண்ணு வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எடிட்டிங் வந்து பண்ண போறேன். பண்ணுவேன். ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்றது. நான் வந்து பங்குச்சந்தையில வந்து ட்ரேட் வந்து பண்ணுவேன். இன்வெஸ்டிங் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறனால, அதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சோ 6த் ஒன் நாள் குறிப்புங்க. இது நீங்க கண்டிப்பா வந்து பண்ணுங்க. உங்க லைஃப்ல எந்த ஒரு பிளானுமே இல்லாம சும்மா நீங்க ஸ்டார்ட் பண்றத விட, இன்னைக்கு நான் இதெல்லாம் வந்து பண்ண போறேன். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு மார்க் குடுங்க. 10க்கு 8, 9 இந்த மாரிலாம் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்டின்னா, நீங்க சரியான வழியில வந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. இதுல 1, 2 பண்ணாலே வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். நீங்க இது எல்லாமே பண்ண போறீங்க அப்டிங்கிறனால, நிச்சயமாக பெரிய அளவுல வந்து சாதிக்க போறீங்க. உங்களுடைய துறை வந்து எதுவாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுல சாதிக்க போறீங்க. சோ அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை புத்தகம் இதுதான் வந்து சொல்ல வருது. இதுதான் சொல்லுது நமக்கு சொல்லி தருது. புத்தகம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஈஸியா இருந்துச்சு. தமிழ் ஆர் இங்கிலீஷ் 2மே ஈஸியா தான் இருக்குது. நான் என்னுடைய புத்தகத்துல எப்படி சொல்லி தருவேன் அப்படின்னா, ஒரு கதை மூலியமா சொல்லி தருவேன். இதுல கதை மூலியமா இல்ல அப்படின்னாலும் நெறைய கருத்துக்கள் வந்து இருக்குது. நம்ம லைஃப மாத்திக்கிறதுக்காக ஒரு புக்க வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறனால, அது கதை இல்லனாலும் படிச்சு வந்து முடிக்கலாம் இல்லையா? சோ அப்படி வந்து இந்த புத்தகத்த வந்து படிச்சு முடிக்க முடியும். அதே மாரி இந்த புத்தகம் சொல்லிக் கொடுத்த கடைசி ஒண்ணு வந்து பார்க்கிறீங்க அப்படின்னா, இத எல்லாமே சும்மா வந்து பண்றத விட ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 30 டேஸ் சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 21 டேஸ் வந்து பண்ணுங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து இது ஒரு நல்ல லக்கி நம்பர். பிரபஞ்சத்துக்கான நம்பர். 21 டேஸ் எடுத்துக்கிட்டு அத வந்து பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி அடுத்த வாரம் பண்ணலாம், அடுத்த மாசம் பண்ணலாம், இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது பண்ணலாம். இப்படிலாம் நினைக்காதீங்க. நாளைக்கே வந்து பண்ணுங்க. நீங்க அடுத்த வருஷம் ஒரு புக் படிக்க பிளான் பண்றதும், இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்கிறதும், எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்களே வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சோ எதா இருந்தாலும் உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. எதையுமே தள்ளி போடாதீங்க. நல்ல பழக்கங்கள உருவாக்குங்க. இதுதான் இந்த புத்தகம் வந்து சொல்லி தருது. அடுத்த ஒரு வீடியோல, அடுத்த ஒரு புத்தகத்துல பயணிக்க ரெடியா இருங்க. பார்க்கலாம். தேங்க் யூ.